வணக்கம். ஒரு நாடு கல்வியில் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஜிஆர் என சொல்லப்படக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28% அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது, தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆன் ஹையர் எஜுகேஷன் கிட்டத்தட்ட 48% அப்படிங்கிற உயரிய இடத்துல இருக்குங்க. தமிழ்நாடு இந்தியாவில் 1, 2, 3ன்னு போட்டிங்கன்னா அந்த பட்டியலில் +2க்கு அப்புறம் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் நிறையா படிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு வருஷமும் +2க்கு அப்புறம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பை கைவிடக்கூடிய சூழலையும் இந்த தமிழகத்தில் பார்க்குறோம். நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு +2க்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, அப்பா இல்லை, அப்பா அம்மா இல்லை, அப்பா இருந்து வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலன்னா படிக்கிறத விட்டுருவாங்க அப்படிங்கிற மாணவர்களை முறைப்படி கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த 8000 மாணவர்களில் ஃபஸ்ட்டு டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக போய் ஸ்பாட் வெரிஃபை பண்ணுறோம். அதுலேயும் டிசர்விங்னா சென்னைக்கு நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு வர வைக்கிறோம். அதில் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய முழு கல்வி செலவையும் +2க்கு அப்புறம் காலேஜ் சேர்ந்த அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம், கோகரிக்குலர், பிளேஸ்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு படிப்பு சார்ந்த முழு கல்வி செலவுகளையும் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் ஏற்றுக்குது. இது வரைக்கும் 1159 தம்பி தங்கைகள் ஆனந்தம் ஃபேமிலி வழியாக படிச்சிருக்காங்க. 47 பேர் MBBS, 444 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு இப்படி பல்வேறு படிப்புகளில் இந்த 1159 பேர் படிச்சுட்டு பெரும்பான்மையான மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 19 பேர் அரசு உயர் பதவிகளில் இருக்காங்க. புழலோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட், தேனியோட அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆனந்தமோட ஸ்டூடெண்ட், IBM, அசென்சர், இன்ஃபோசிஸ் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 வேளை சாப்பிட்றதுக்கா குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது அப்படிங்கிற நிலைமையிலேருந்து இன்றைக்கி ஆண்டுக்கு ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 58 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிற அளவுக்கு கல்வி இவர்களை உயர்த்தி இருக்கிறது. ஆனந்தம் பண்ணுதுன்னு இல்லை, தட் இஸ் அ பவர் ஆஃப் எஜுகேஷன். ஒரு கூலி தொழிலாளியோட பொண்ணு இன்றைக்கி 58 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தை இன்றைக்கி 28 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒர்க் பண்ணுது. அப்போ பவர் ஆஃப் எஜுகேஷன். அப்போ நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் +2க்கு மேலே பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய மாணவர்களை ஐடென்டி பண்ணி கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய பணியை கடந்த 15 ஆண்டுகளாக பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குது, ஆனால் பணம் இல்லை, அப்பா இல்லை, அப்பா அம்மா இல்லை, பல குடும்பங்களில் அப்பா இருந்து வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு இருப்பாங்க இல்லையா, அந்தமாரி குழந்தைங்களுக்கு ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணால் எங்களுடைய வெப்சைட் வரும். அதில் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். முறைப்படி ஸ்பாட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய மாணவர்னா அவர்களே ஆனந்தம் எடுத்து முழு கல்வி செலவையும் எடுத்து சப்போர்ட் பண்ணும். ஆனந்தம் வழியாக படித்து முடித்த தம்பி தங்கைகள் இன்றைக்கி ஆனந்தம் அமைப்பு எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்தம் வழியாக படித்து முடித்த அலுமினிஸ் ஆனந்தம் விழுதுகள் ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க பல குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 8000 அப்ளிகேஷனுக்கான டெலிஃபோனிக் இன்டர்வியூ, ஸ்பாட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே ஆனந்தம் அலுமினிஸ் தான் பார்க்குறாங்க. ஆனந்தம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதை தாண்டி ஆனந்தமில் படிப்பை தாண்டி லைஃப் ஸ்கில் அண்ட் வேல்யூ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். படிப்பை தாண்டி வாழ்க்கையின் சவால்களை எப்படி தன்னம்பிக்கை சந்திக்கணும், எப்படி தானும் ஹாப்பியாக இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் லீடர்ஸாக உருவாகணுன்றதுக்கான பயிற்சிகளை ஆனந்தம் தொடர்ந்து கொடுக்கறதுனால ஆனந்தம் வழியாக படித்து முடிச்சுட்டு வர அந்த தம்பி தங்கைகள், அந்த மாணவர்கள் அந்த கிராமங்களில் ரோல் மாடலாக இருக்காங்க. அவங்க நல்லா படித்து வெளில வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணாங்க, அக்காவை படிக்க வச்சாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்கலாம் தாண்டி அந்த கிராமத்தில் எல்லாராலையும் கொண்டாடப்படுகிற, இருந்தால் அந்த பையன் மாரி இருக்கணும், இருந்தால் அந்த பொண்ணு மாரி இருக்கணும் அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களாக ஆனந்தம் தம்பி தங்கைகள் இருக்காங்க. அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுக்கு பல நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் எங்களால் பண்ண முடியுது. நான் ஒருத்தரை படிக்க வைக்கிறேன், 2 பேர் படிக்க வைக்கிறேன், 3 பேர் படிக்க வைக்கிறேன். ஏன்னா ஆனந்தமில் உண்மையிலேயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்டை, பொருளாதார ரீதியாக தகுதியான மாணவர்களை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குன்றனால படிப்பு மட்டும் கொடுக்காம அவங்க லைஃப் ஸ்கில், வேல்யூ எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னு என்ஷூர் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டார் அசைன் பண்ணி அந்த மென்டார் அவங்களை கைட் பண்ணி அவங்களுக்கு சர்க்கிள்கள் ஏற்படும் போதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அண்ணாவா அக்காவா அந்த இடத்துல இருக்காங்கன்றதுனால இது ஒரு ஃபேமிலியாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஆனந்தமில் யார் உள்ளே வந்தாலும்
மிக மிக பொருளாதார பின்தங்கிய தகுதியான மாணவர்கள் தான் வராங்க. வெளியில் போகும்போது அவங்க ஹாப்பியாக லைஃப்பை வாழக்கூடிய, சமூகத்துக்கு பொறுப்புணர்வோடு இருந்து சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய மாணவர்களாக வெளியில் வராங்க. அதனால் நிறைய பேர் நான் ஒருத்தரை படிக்க வைக்கிறேன், 2 பேர் படிக்க வைக்கிறேன், 5 பேர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் பண்ண முடியுது. உங்களுக்கு மாணவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் இருந்தால் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆர்வம் உடையவர்கள் இருந்தால் அவங்களையும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனை அப்ரோச் பண்ண சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வலுவான அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி சார். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பொதுவாக அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அப்ளை பண்ணுமா? அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லா ஃபீஸுமே ஃபவுண்டேஷன் இருக்குமா? +2க்கு மேலே படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத, காலேஜுக்கு போக முடியாத மாணவர்களை பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய மாணவர்களாக அவங்க இருக்கணும். ரொம்ப குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம்? அப்பா அம்மா இல்லை, அப்பா இருந்தும் வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, ஹெல்த் ரீசன்னாலேயோ ஆல்கஹாலுக்கு அடிக்ட்னாலேயோ வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற குழந்தைங்களை எடுக்கிறோம். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பெண் குழந்தைகளுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். +2 வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சதா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு தான் ஆனந்தம் ஸ்காலர்ஷிப் போய் சேருதுங்க. என்னென்ன படிப்புலாம் அப்ளை பண்ணலாம் சார்? இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அவங்க எந்த படிப்புக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் MBBS படிக்கணும்னு நினைக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன், பேராமெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறேன், அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறேன், லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மார்க் இருந்ததுன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்னா நிச்சயமாக ஆனந்தம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த வருஷம் ஒரு 8000 அப்ளிகேஷன் வருதுன்னா அந்த 8000 அப்ளிகேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் தான் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. வர 8000 அப்ளிகேஷனில் இருக்கிறதுலே பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய தகுதியான மாணவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். கூகுளில் போய் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா ஆனந்தமோட வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் மேலே ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஒரு சில விவரங்கள் கேட்கும், அதை ஃபில் பண்ண சொல்லலாம். அப்படி அப்ளிகேஷன் போட போகிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய பேசிக் மார்க் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக ஒரு 2 பேஜுக்கு உங்களை பற்றி எழுதி விளக்கமாக எழுதி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, குடும்ப பின்னணினா, குடும்ப பொருளாதார சூழ்நிலை, என்ன மார்க் எடுத்துறீங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது விவரங்களை எல்லாத்தையும் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதில் அப்ளிகேஷனில் அட்டாச்சும் பண்ண வேண்டியிருக்கோன்றனால அப்ளிகேஷன் போட மாணவர்கள் பேசிக் டேட்டாஸோட இந்த பேப்பரையும் எழுதி ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அப்பா அம்மா பண வசதி இல்லாதவங்க இப்போ ஊர்லேருந்து இங்கே வராங்கன்னா இப்போ அவங்களுக்கு பஸ் செலவு எல்லா செலவுமே நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் ஆனந்தம் ஃபவுண்டேஷனில் எடுத்ததுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே ஆனந்தம் பார்த்துக்கும். ஒருவேளை ஆனந்தம் இன்டர்வியூ கூப்பிட்றோம், டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஆயிடுச்சு, அடுத்து ஸ்பாட் வெரிஃபிகேஷன் போயிட்டோம், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்காக கூப்பிடுறோம், யாருக்காவது வர முடியல, அப்பா அம்மா இல்லை, வந்து போகிறதுக்கான செலவுக்கு அவங்க சேலஞ்ச் இருக்குன்னா ஆனந்தம்க்கு இன்டர்வியூக்கு வரத்துக்கான செலவுகளையும் சேர்த்து நம்முடைய ஃபவுண்டேஷனே பார்த்துக்கும்.